வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு சொல்லி காமிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நெய் எதுவுமே யூஸ் பண்ணாம வீடே கமகமன்னு மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பால் கொழுக்கட்டை பண்றதுக்கு இப்போ அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக சப்பாத்தி பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை நம்ம இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதை குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி வட்டமாக உங்களுக்கு எப்படி வேணாலும், குழந்தைங்க நீளமாக கேட்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்படி நீளமாக கூட இது பண்ணிக்கலாம், உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி இதை ஃபுல்லாக உருட்டி எடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பச்சரிசி மாவை நம்ம உருட்டி வச்சுருக்கோம். அதை இப்போ ஒரு ஆவியில் விட்டு எடுத்துக்கலாம். ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தட்டையா உருண்டையா அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு ஆவியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவு உருண்டைகளை எல்லாம் நல்லா ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு நம்ம எப்படி பால் கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 கப் தண்ணி எடுத்து அதில் 1 கப் மட்டும் மாவு, அரிசி மாவு, பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ அடுப்பில் வச்சு இதை வேக வைக்கிறோம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் கெட்டி தட்டாமல் நல்லா வரும். இப்போ நான் வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நிமிஷம். இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகவுமே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச உருண்டைகளை அதில் போட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஒரு கொதி மட்டும் லைட்டாக வந்துச்சுன்னா நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 கப் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம். தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காயும் இப்போ ஏலக்காயும் சோம்பையும் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். இப்போ பால் ஊற்றி இருக்கிறதுனால ஒரு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.